அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு தெய்வீகமான பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள், அது எந்த நாளில் கரெக்டாக வருது, நம்ம முருகனை எப்படி வழிபட்டால் நமக்கு முருகனுடைய பரிபூர்ண தெய்வீக அருள் கிடைக்குங்கிறது இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம். நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் எல்லா மாதமும் வந்தாலுமே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்க்கடவுள் முருகனை மனசில் நினச்சி வழிபடுற நாளும் இதுதான். அப்படிப்பட்ட பங்குனி உத்திரமானது தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான உத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பங்குனி உத்திரம் நாள். இந்த எல்லா முருகன் பக்தர்களும் முருகனுக்காக வேண்டிட்டு தேர் இழுக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வேண்டுதல்கள் என்ன அவங்க மனசில் வேண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா வேண்டுதல், அது எல்லாமே இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் பங்குனி உத்திரம் 24 25 சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குழப்பம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. பங்குனி உத்திரமானது இந்த வருஷம் மார்ச் 24, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உத்திர நட்சத்திரம் மார்ச் 24 அன்னைக்கு காலையில் 7:35 மணிக்கு ஆரம்பித்து 25 ராத்திரி 10:30 மணிக்கு முடியுது. எப்பயுமே பங்குனி உத்திரமானது உத்திர நட்சத்திரமும் முழு பௌர்ணமி தேதி என்னைக்கு இருக்கோ அன்றைய நாள் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி கணக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு பௌர்ணமி தேதி 24ஆம் தேதியே வந்துடுது நமக்கு. அதனால தான் இந்த வருஷம் 24ஆம் தேதி எல்லா கோவிலையுமே, பழனியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், எல்லா முருகனுடைய ஆலயத்துலேயுமே 24ஆம் தேதி தான் அன்றைக்கி தான் எடுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையில் குளித்து முழு நாள் விரதம், அதாவது ஒரு தண்ணி கூட குடிக்காமல் நமக்கு முழு நாள் விரதம் எடுப்பாங்க. அப்படி முழு நாள் விரதம் எடுக்க முடியாதவங்க சில பேர் பால் பழம் அது மாதிரி பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த விரத முறைகள்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, எங்களால் விரதம் அன்றைக்கி எடுக்க முடியாது, நாங்கள் எப்படி சுவாமியை வழிபடுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் முருகனுடைய படம் இருந்தால் நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ, உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ, ஆனால் செவ்வரளி, சிகப்பு நிற பூக்கள் இது மாதிரி கிடச்சா ரொம்ப விசேஷம். அது இல்லை நமக்கு வேறு சாதாரண வெள்ளை நிற பூக்கள் இல்லாட்டி மஞ்சள் பூ, ஜெவந்தி பூ அது மாதிரி தான் கிடைக்குதுன்னா அந்த பூ, ஏதேனும் ஒரு பூ அதை மட்டும் நீங்கள் முருகனோட படத்துக்கு நீங்கள் சாத்திட்டு ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றிட்டு அதுக்கு நிவேதனமாக, சுவாமிக்கு நிவேதனமாக நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னு கேட்டால், ஒரே ஒரு கிளாஸ் பால், கண்டிப்பாக பால் காலையில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். பாலில் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் ஏதாச்சும் ஒன்று போட்டு நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுருங்க. இவ்வளோதாங்க. இந்த முறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் வழிபட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வேலையை பார்க்கலாம். சாயங்காலத்துக்கு மேலே நீங்கள் எல்லாருக்குமே கோவிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, கோவிலில் போய்ட்டு ஒரு நெய் தீபம் மட்டும் ஒன்று ஏற்றிட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான எந்த பிரார்த்தனைகள், என்ன விஷயங்கள், உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் அன்னைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்கள் கேட்டு பாருங்களேன் முருகன் கிட்ட, நிச்சயம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பங்குனி உத்திரம் அந்த நாளில் தான் தெய்வ திருமணம் நடந்தது. அந்த திருமணங்கள் நடந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ கல்யாணம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அப்போ முருகனானவர் அந்த கேட்ட வரம் நமக்கு தரவர் தான் முருகன். ஆனால் இந்த விசேஷமான நாளில் நம்ம என்ன வரங்கள், உங்களுக்கு என்ன வேண்டி நீங்கள் கேட்டாலுமே நிச்சயம் நடக்குங்க. அதனால் இந்த ஒரு நாளை நீங்கள் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணாலும் நீங்கள் தாராளமாக முருகன் கிட்ட கேட்கலாம். இந்த முக்கியமான தெய்வ திருமணம் நடத்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பங்குனி உத்திர நாளில் அது யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வங்களுக்கும், பார்வதி பரமேஸ்வரன், ஸ்ரீராமன் சீத்தை, பரதன் மாண்டவியன், லக்ஷ்மணன் ஊர்மிளை, அது மாதிரி பெருமாள், முருகப்பெருமான் தெய்வானை, ஆண்டாள் ரங்கம் மன்னார், இது மாதிரி எல்லாருக்குமே எல்லா சுவாமிகளுக்குமே மேக்சிமம் கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரம் தாங்க. அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த இதில் யாருக்கு குடும்பத்தில் கல்யாணம் நடக்கலை, திருமணம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப தாமதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் அன்றைக்கி முழு நேரம் விரதம் இருந்து சுவாமி வழிபடலாம். அப்படி பண்ண முடியாதவங்க நீங்கள் இப்போ நம்ம சொன்ன வழிபாடுகள் சொன்னோம் பார்த்தீங்களா, எளிமை, ரொம்ப சொன்னது ஒன்றுமே இல்லை, எல்லாராலையுமே செய்ய முடிய காலையில் குளிச்சுட்டு நம்ம ஒரு விளக்கு மட்டும் வச்சு உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள், உங்களுக்கு என்ன அன்றைக்கி படிக்க முடியுமோ, கந்த சஷ்டியாக இருக்கட்டும் இல்லை வேறு என்ன இருக்கோ அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு, இல்லாட்டி ஓம் சரவண பவன் கூட சொல்லிக்கலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய திருமணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தடப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சுவாமி நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி பாருங்களேன், நிச்சயம் உங்களுடைய திருமண தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வரன் அமையும். இது மட்டும் இல்லாமல்
பங்குனி உத்திரம் அன்னைக்கு கல்யாண சுந்தர விரதம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது சிவனை வந்து ஆத்மார்த்தமாக மனசில் நம்ம நினச்சிட்டு மனசில் நல்லா வழிபட்டுட்டு உங்களோட திருமண தடைகள், குடும்பத்தில் உங்கள் யாருக்காச்சும் திருமணங்கள் நடக்காமல் இருக்குன்னா திருமண தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வரன் அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரர் சொல்லிட்டு இந்த சிவன் கிட்ட போய் நீங்கள் போய் நல்லா வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன் அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறதும் ஒரு ஐதீகம். அது இல்லாமல் மேலும் 48 வருஷம் யார் ஒருத்தர் பங்குனி உத்திரம் அன்னைக்கு கல்யாண சுந்தர விரதம் இருந்து சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவியில் தெய்வ நிலையே அடைய முடியுங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட அற்புதமான நாளில் உங்களுடைய கல்யாணங்கள், குடும்பத்தில் சுப காரியங்கள், என்ன விஷயங்கள் தடைப்பட்டாலுமே நீங்கள் அன்னைக்கு மறக்காமல், எப்படியுமே எல்லா முருகன் கோவிலையும் கண்டிப்பாக சிவன் இருப்பார். சிவனையும் நீங்கள் மறக்காமல் சிவனுக்கு ஒரு விளக்கு போட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன கணவன் மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைகள், ஒரு கருத்து வேறுபாடுகள், இல்லை ஒரு போராட்டங்கள், இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, மாற்றி மாற்றி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு ராத்திரி எல்லா சிவன் கோவிலையுமே டெய்லியுமே நடக்கும். எல்லா சிவன் கோவிலையுமே ராத்திரி பள்ளியறை பூஜை நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்கள் ராத்திரி இந்த பள்ளியறை பூஜைக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பால் இல்லாட்டி பழம் இல்லாட்டி பூ, உங்கள் கையில் பூ தான் இருக்குன்னா பூ கூட வாங்கி கொடுத்துட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் சுவாமியை, நீங்கள் சிவனையும் பார்வதியும் நீங்கள் வேண்டிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் யார் ஒருத்தங்க இந்த பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு சுவாமியை வந்து நல்லா வேண்டிட்டு வராங்களோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக இனிக்குங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஒரு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். திருமண தடைகள், முட்டுக்கட்டைகள் இருக்கிறவங்க கூட இது மாதிரி இந்த பள்ளியறை பூஜையில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணங்கள் சீக்கிரமாக நடக்கும். அப்படிப்பட்ட தெய்வ திருநாளை நம்மளும் போய் நம்ம கோவிலில் போய் வழிபட்டு வந்தோன்னா நமக்கு வேண்டும் வரங்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இந்த ஒரு நாளை நீங்கள் தயவு செஞ்சு மறக்காதீங்க. உங்களுடைய எல்லாருக்குமே முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா நிச்சயம் அந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவையும் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.